Hi students, next நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸிங் இமேஜஸ் இமேஜ் டேக் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஐஎம்ஜி டேகு இதுக்கு நம்ம என்ன எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப் பேஜில் யூஸ் பண்ணுறோம். இதுக்காக டிசைனிங் பர்பஸ்க்காக ஓகேவா, நமக்கு தேவைங்கிற இன்ஃபர்மேஷன்ஸு இமேஜஸ் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. த இமேஜ் டேக் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே இமேஜஸ் இன் எ வெப் பேஜ். ஓகேவா, எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா என்னோடய இமேஜஸ் வெப் பேஜஸில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இமேஜ் டேக் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் எஸ்ஆர்சி. ஓகேவா, அதில் என்னன்னு கீழே பார்க்கலாம். ஓகேவா, ஈக்குவல் டு இமேஜ் டாட் ஜேபிஜி. அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎல்டி அப்படிங்கிறது பார்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா, இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதோட இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ் ஏன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த சின்டாக்ஸ்க்கான எக்ஸ்பிளைன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜஸில் எஸ்ஆர்சி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், சோர்ஸஸ். ஓகேவா, சோர்ஸ் என்ன இருக்கும், அதாவது அதோட பாத்து சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதோட பாத்து எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுறது. ஓகேவா, த பாத் ஆஃப் திஸ் இமேஜ் இதுக்கு எஸ்ஆர்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நான் இதோட அந்த இமேஜோட நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது வெப் பேஜஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஃபோட்டோ டாட் ஜேபிஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். சப்போஸ் எனக்கு நான் கொடுக்குற இமேஜஸ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்டு டெக்ஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப்காக நமக்கு எது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஏஎல்டி ஈக்குவல் டு பியூட்டிஃபுல். நான் அந்த இமேஜஸ் கொடுத்துட்டேன். சப்போஸ் எனக்கு அது லோட் ஆகலைங்கிற பட்சத்தில் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு லோடு ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இமேஜஸ் அதாவது பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சின்னதாக லோட் ஆகாத போது இருக்கும் இல்லையா, அந்த மெத்தட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வித்து அண்டு ஹைட்டு. ஓகேவா, வித்து ஹைட்டு ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். அதுக்கு இமேஜஸ்க்கான வித்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். செட்டிங் த இமேஜோட சைஸு. ஓகேவா, அதுக்கு எவ்வளோ இருக்குது, வித்து நான் இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. என்னோடய வித்து எவ்வளோ இருக்குது 300. அதே மாதிரி என்னோடய இமேஜோட சைஸ் என்ன 200. ஓகேவா, அப்போது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இமேஜோட சைஸ் பெருசாக இருக்கிறதும் சின்னதாக இருக்கிறதும் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஃபுல் எக்ஸாம்பிள். ஓகேவா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சின்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இதோட எக்ஸாம்பிளும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோடிங் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா HTML டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, HTML அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாடிக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ்க்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போ ஹெட்டிங்கோட நேம் கொடுக்குறேன் H2ஓட. அதுக்கப்புறம் இமேஜ் எஸ்ஆர்சி ட்ரீ டாட் ஜேபிஜி. அப்போ எனக்கு என்ன இமேஜ் டிஸ்பிளே ஆக போகுது, ட்ரீங்கிற ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஏஎல்டி. ஓகேவா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல். சப்போஸ் எனக்கு அந்த இமேஜ் அந்த ட்ரீ டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா இந்த மெத்தட் டிஸ்பிளே ஆகும். அதோட வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். பாடி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும், இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது ஹெச்2ங்கிறது ஹெட்டிங்கு. அப்போ அதில் இருக்க மை இமேஜ் அப்படிங்கிறது எனக்கு ஹெட்டிங்காக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா. அடுத்தது ட்ரீ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மை இமேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு H2வில். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய நெக்ஸ்ட் இமேஜஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி எனக்கு டிஸ்பிளே. இப்போ எனக்கு H2ஓட இமேஜ் இப்படி யூஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் இப்போ ஐஎம்ஜி அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா, இதுவும் நமக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ட்ரீங்கிற இமேஜஸ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அந்த ட்ரீங்கிற இமேஜஸ் வரல லோட் ஆகலை அப்படின்னா ஏஎல்டி அப்படிங்கிற ஃபார்மேட் யூஸ் ஆகும். அடுத்தது வித் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 300. அதோட ஹைட்டு எனக்கு என்னது 200 அப்படிங்கிற சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ எனக்கு எந்த மாதிரி இருக்கும், இமேஜஸில் ஒரு ட்ரீ டிஸ்பிளே ஆகும். அந்த ட்ரீயோட வித்து எவ்வளோ இருக்கும் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்த பாக்ஸ்குள்ளே இந்த இமேஜஸ் இருக்குது. அதோட வித்து ப்ளஸ் அதோட ஹைட்டு.
ஓகேவா. சப்போஸ் இதில் வந்து எனக்கு அது லோட் ஆகலைங்கிற பட்சத்தில் ஏஎல்டி அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இமேஜ் இஸ் எ செல்ஃப் க்ளோசிங் டேக். அதுக்கு நம்ம க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அதுவே அதை க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேவா. செல்ஃப் க்ளோசிங் டேகு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படிங்கும்போது எனக்கு நோ க்ளோசிங் டேக் நீடட். ஓகேவா. எனக்கு வந்து இதில் என்ன தேவை அப்படின்னா க்ளோசிங் டேக் வந்து நீடட், எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் ALLT அட்ரிபியூட்ஸ். இதில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இமேஜோட பாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 2 டைப்ஸில் இருக்குது. ஓகேவா. இமேஜ் பாத் கேன் பி, எனக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பு என்னன்னு பார்த்து வந்து இதில் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைப் இருக்குது. மொத்தம் எனக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. லோக்கல் கான்செப்டில் எனக்கு வந்து பார்த்தோன்னா இமேஜ், பிக்சர், ஜேபிஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில். அதே ஆன்லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா HTTPS அப்படிங்கிற ஃபார்மேட்டு. அது எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா. எந்த பேஜில் எந்த நேமில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா இமேஜ் மெத்தட்ஸ். அதிலே சின்னதாக ஒரு மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இமேஜ் வந்து யூஸ் பண்ணலாம் வெப் பேஜஸில் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா. ஓகே. இமேஜ் மெத்தட்ஸில் இன் HTML பேசிக்காக ஒரு இமேஜ் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், இமேஜ் SRC ஈக்குவல் டு image.jpg. இதான் என்னோட பேசிக் இமேஜோட மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்க்குறோம், பேசிக் இமேஜ். அந்த பேசிக் இமேஜஸில் என்னென்ன இருக்குது நமக்கு, இமேஜ் SRC ஈக்குவல் டு image.jpg அப்படிங்கிற ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதோட நேம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதான் அதோட ஃபார்மெட்டு. ஓகேவா. புரியுதா, பேசிக் இமேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆடுது. அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோமா, அது நம்மளோட விருப்பம். ஓகேவா. ரீசைஸ் இமேஜஸ், அது டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் வித்து வந்து 300, ஹைட் வந்து 200 இருக்குது. சப்போஸ் எனக்கு இது வேண்டாம், நான் வித்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200ஆகவும் என்னோடய ஹைட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300ஆகவும் கொடுக்குறேன். ரீசைஸ் இமேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா நான் சைஸ் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கிளிக்கபிள் இமேஜ். ஓகேவா. நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆகணும் ஏதாவது ஒரு கான்செப்ட். அப்போ வந்து நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹைப்பர் லிங்க்குக்காக நான் யூஸ் பண்ணுறேன், டேக் யூஸ் பண்ணுறேன். ஏங்கிற டேக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஹைப்பர் லிங்க்கை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதில் இமேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜை மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா. அடுத்தது இமேஜோட பார்டர். அதோட பார்டர் எவ்வளோ இருக்கணும், நம்ம பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதோட 2% அதோட இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பார்டரோட பாக்ஸ் இருக்குல்ல அந்த இமேஜ்க்கு, அது வந்து எனக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா நம்ம திக்னஸாக கொடுத்துக்கலாம். டூல் டிப்ஸ் அப்படின்னா என்னோடய டைட்டில், அது இமேஜ்க்கு நான் கொடுக்குற டைட்டில். ஓகேவா. நம்மளுக்கு வந்து இன்ஃபோ அப்படின்னு கொடுக்குறோன்னா அதுக்கான டைட்டில் என்ன வேணுமோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்தோட 100% நம்ம கொடுக்கறது. ஓகேவா. இவர் ரெஸ்பான்சிவ் சைஸ் மொபைலில் எவ்வளோ இருக்கணும், அது வந்து லேப்டாப்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறது. பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட இமேஜ் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட்டு இமேஜ் லிங்க். ஓகேவா. இமேஜே எனக்கு என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிங்க்காக யூஸ் பண்ணுறோம். அது ஹைப்பர் லிங்க் கான்செப்ட் யூஸ் பண்ணி லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ எனக்கு அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிங்க் வேறு ஒரு இடத்துக்கு எனக்கு லிங்க் ஆகும். ஓகேவா. மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் எனக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இமேஜஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அது ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா. எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னாலே ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னது, பேசிக் இமேஜ்.
அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் நம்ம சொன்னோம் இல்லையா. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் இமேஜஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், ஜஸ்ட் என்னென்னு நோட்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறது தான் டயக்ராமில் இருக்கிறதே தான். நெக்ஸ்ட்டு ரீசைஸ் அப்படின்னா சேஞ்சிங் இமேஜ் சைஸ் யூஸிங் த வித் அண்டு ஹைட்டு. அதோட வித்தும் ஹைட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இமேஜ் வித் வந்து 300, ஹைட் வந்து 200. நெக்ஸ்ட்டு இமேஜோட லிங்க்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறோம், இமேஜ் கிளிக்கபிள் யூஸிங் என்ன டேக்னு சொன்னேன், ஏ டேக், ஹைப்பர் லிங்க்கோட டேக் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நான் டயக்ராம்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அது உங்களுக்கு வந்து நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். டயக்ராமில் இதெல்லாம் சொல்லியாச்சு, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னது, பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு என்ன சொன்னேன், அந்த பேஜோட பேக்ரவுண்ட் இமேஜாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த வெப் பேஜில் இருக்கிற பேஜோட பேக்ரவுண்ட் இமேஜாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா, அதை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ்னு யூஸ் பண்ணுறோம். அதுக்காக என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு அந்த இமேஜஸ்லேயே இருக்குது. அது மெத்தட்ஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா, அந்த இமேஜ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளிக்கபிள் இமேஜ், சேம் ஆஸ் இமேஜ் கிளிக். அந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அந்த இமேஜஸ்க்கு, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதெல்லாமே நான் அந்த டயக்ராமில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இமேஜோட பார்டர் நான் சொன்னாலையா, அந்த பார்டர் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் இந்த பார்டர் 2px அப்படின்னா பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சிஎஸ்எஸில் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். HTML தாண்டி இப்போ சிஎஸ்எஸில் இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 8 வந்துட்டு டைட்டில். நான் சொன்னாலே அந்த இமேஜுக்கான டைட்டில் டூல் டிப்ஸு. ஓகேவா, அந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் இருக்குது டைட்டில். பாருங்கள், இப்போது டைட்டில் ஈக்குவல் டு இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு என்ன ஆகும், இது வந்து டூல்ஸ் அப்படின்னாவே எனக்கு டைட்டில் தான். ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆகும், டைட்டில் வந்து அது இமேஜுக்கான டைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் எல்லா கான்செப்டும் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.